ஹாய் எவரிபடி, குட் மார்னிங். பாருங்கள், நம்ம இப்போ பார்க்க போகிறது வெங்காயம் ரோடு கடை வெங்காய கார சட்னி பார்க்க போகிறோம். இப்போ இது நல்ல புளிப்பு சுவையாக கார சாரமாக நல்லா வித்தியாசமாக இருக்கும். என்னென்ன பொருளாக வேணும்னு பாருங்கள். எல்லோரும் பாருங்கள். முதல்ல நல்லா சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரித்து ஒரு 10-12 வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் தாளிக்க கடைசியில் அரைக்கிறதுக்கு, அப்புறம் இதோட இது பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பெருங்காயம், அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் மஞ்சப்பொடி வதக்கும்போது போடுறதுக்கு, கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. புளி கொஞ்சமாக சின்னதாக வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு. அடுத்ததாக பூண்டு ஒரு 2-3 பல் வச்சுக்கோங்க. தேங்காய் கொஞ்சம் 2-3 பீஸு. புதினா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா இறக்கும்போது தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கும் நம்ம போட்டுக்கலாம். கார சாரமாக இருக்கிறதுக்காக இந்த வர மிளகா பாருங்கள், ஒரு 2-3 பல் வச்சுருக்கேன். அடுத்ததாக தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாம் பார்த்துட்டிங்களா? 2 கடாய் வச்சுருக்கேன், வானொலி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு, வெங்காயம் இதெல்லாம் கடைசியில் தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். எல்லாமே இருந்தாலும் இங்கே நல்லெண்ணெயை சேர்த்து வதக்கினீங்கன்னா தான் இந்த வெங்காயத்துக்கூட ரோடு கடை சட்னி கார சட்னி நல்லா சுவையாக இருக்கும். வானொலி வச்சு அதுக்கு ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட போகிறோம்ப்பா. எண்ணெய் கொடுக்குறோம். நல்லெண்ணெய் நல்லா ஒரு 4 ஸ்பூன் வந்துங்க. நல்லா தளர நல்லா அப்போ தான் வதங்கும். நல்லா எல்லா பொருளும் வதங்கினா அதுக்கப்புறம் தான் நல்லா ஆற வச்சு நல்லா அரைக்க முடியாது. அதனால் நம்ம கடலை பருப்பு போடுறோம் முதல்ல வதங்கிறதுக்கு. அடுத்ததாக பூண்டு ஒரு 4 பல் போடுறோம். தேங்காயும் போட்டுக்கிறோம் நல்லா வதக்கிறதுக்கு. அடுத்ததாக வெங்காயம் போடுறோம். நல்லா இது வெங்காயத்தோடு உரிச்சு போட்டுருக்கோம். அடுத்ததாக புளியும் நம்ம அதோடையே வதக்கிடணுங்க. நல்லா உப்பும் போட்டிங்கன்னா நல்லா அப்போ தான் உப்பு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் போட்டுக்கணும். காரம் வெளியே அடிக்காதுக்காக உப்பை போட்டுருங்க. இப்போ காரம் மிளகா பாருங்கள், கிள்ளி போடுறோம். எவ்வளோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா காரமாக போட்டுக்கோங்க. நல்லா அதான் காரம் ரோடு கடை கார சட்னி இதெல்லாம் உளுத்தம்பருப்பு ஒரு 4 போட்டுக்கோங்க போடுவோம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுறோங்க. நல்லா ஃப்ரை ஆகுது. எல்லாம் போட்டுக்கோமா பாருங்கள். கடலை பருப்பு, சின்ன வெங்காயம், புளிப்புக்கு காரத்துக்கு எல்லாம் கலந்து இருக்கும். இந்த இது ரோடு கடை வெங்காயம் கார சட்னி சுவையாக இருக்கும். திக்காகவும் இருக்கணுங்க. இது தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், புதினா, கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். அடுத்ததாக தக்காளியும் போட தரேன். கழுவிட்டு போட்டாச்சு. பொடியாக அரிஞ்சு வச்ச தக்காளியும் போட்டுட்டேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணுறோங்க. தீயை விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். தீக்காக நல்லா இருக்காது. கொஞ்சம் பெருங்காயம் பொடிங்கன்னா தான் நல்லது. எல்லாத்துக்குமே ஒரு சுவையாக இருக்கும், வாசனையாக இருக்குங்க, நல்லா இருக்கும். அடுத்ததாக மஞ்சள் பொடின்னு பார்த்தீங்கன்னா கலர் வரும். மஞ்சள் பொடி பூச்சிலாம் இருக்காது. வறுக்கிற நல்லா க்ளீனாக ஆகும் நம்மளோட இது. வறுத்துட்டு வந்துங்க. அடுத்ததாக ஆற வைக்க போகிறோம். நல்லா ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணும். மிக்ஸி ரெடியாக வச்சுக்கோங்க. ஆற வைக்க போகிறேன். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அடுப்பை
ஆன் பண்ணுறோம். வேறு சட்டில் நம்ம எடுக்கிறோம். இல்லை பாருங்க, ஆற வச்சுருவோம். அப்புறம் ஆற வச்சு அரைப்பாங்க. சூடாக அரைக்கக்கூடாது. சூடாக அரைச்சா மிக்சி வெட்டி போயிடும். அதனால் அதெல்லாம் ஜாக்கிரதையாக எல்லாம் அடுப்பங்கரையில் கிச்சன் ரூமில் எல்லாம் ஜாக்கிரதையாக வேலை பார்க்கணும். சுடலாம் மிக்சிலெல்லாம் அரைக்கக்கூடாது. ஆற வச்சு தான் அரைக்கணும். பிளேடெல்லாம் இதாகிடுவோம். பாருங்கள், இங்கே பாருங்கள் கிட்டக்க. எல்லாமே வறுத்ததெல்லாம் ஆறி போயிடுச்சு. எல்லாம் இப்போ எல்லாம் போட்டிருக்கேன். மிக்சியில் ரெடியாக வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ அரைக்க போகிறேன். ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஜலம் விடாமல் முதல்ல கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைக்கணும். ஏன்னா வெங்காயமே தண்ணியாக தான் இதாகிடும் அரைக்கும் போது. பாருங்கள், நல்லா மறுமரன்னு கொஞ்சம் பரபரப்பாக இதுவாக இருக்குது. ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வா, ரோட்டுக்கடை வெங்காய கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் கடுகு அதெல்லாம் தாளிக்க போகிறேன். ரெடியாக வந்து இழுப்ப கரண்டி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்க இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க. எப்பயுமே அதான் வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது, டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் வெங்காய கார சட்னி கடுகு போட்டுட்டேன். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா பொடியாக அரிஞ்ச வெங்காயத்தை இதோடு போட்டு அது மேலே தாளித்து ஊற்றினீங்கன்னா ஒரு டேஸ்டியாக இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும் வெங்காய கார சட்னி. பாருங்கள், ஊற்றுறேன். வச்சுட்டுருக்கு கிட்ட கம்மி கடுகு வெடிச்சாச்சு. கடுகு வெடிச்சிச்சு. ஆஃப் பண்ணுற அடுப்பை. இப்போ தாளிக்கிறோம். வெங்காய கார சட்னி, சுவையான ரோடு கடை. பாருங்க, எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, வாசனை அள்ளுது, நல்லா சுவையாக இருக்கும். நல்லா வாங்க சாப்பிட்லாம். இட்லியோட சேர்த்து இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த கார சட்னியை நல்லா யூஸ் பண்ணலாம். சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். தொட்டுச்சிங்க பாருங்கள், சூப்பர் வெங்காய கார சட்னி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என்னோடய வீடியோவை பொறுமையாக எல்லாம் பார்த்தீங்க. ரோடு கடை வெங்காய கார சட்னி ரெடி பண்ணிட்டேன்னு நான் பாருங்கள், சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். புளிப்பு சுவை இருக்குது, கார சுவை இருக்குது, ரெண்டும் இருக்கும். நல்லா எல்லாம் பண்ணி சாப்பிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் வாட்ச் மை சேனல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரோடு கடை வெங்காய கார சட்னிக்கும் நம்ம வீட்டில் பண்ணுற கார சட்னிக்கு என்ன வித்தியாசம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இவங்க 2 பேரும் எங்கள் வீட்டில் ஹெல்ப் பண்ணுறவங்க. அவங்க இல்லைன்னா முடியாது. இவங்க பேர் ரீட்டா, இவங்க பேர் ஷாலினி. நல்லா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் A to Z அவங்க பண்ணுறாங்க. பாருங்க, அவங்க 2 பேரும் இப்போ டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இட்லி, ரோட்டு கடை கார சட்னி எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. பாய். எங்கள் பொண்ணு இருக்கா, அவளும் இப்போ டேஸ்ட் பண்ணுறா. எப்படிமா இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. இட்லியோட சூப்பர். பார்த்து சாப்பிடு. போட்டுன்னு சாப்பிடு. சட்னி தொட்டுக்கோ. தொட்டுண்டு வாயில் போட்டு காமி. சூப்பர். வாயில் போடு. சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பர். காமி. நல்லா இருக்கா? இப்படி இப்படி காமி. ஓகே, தேங்க்யூப்பா. சரிக்கு என்னோட ரோடு கடை வெங்காய கார சட்னி பொறுமையாக எல்லாம் பார்த்தீங்க. இன்னும் வேறு ஏதாவது சமையலில் நல்லா சீக்ரெட்ஸு ஏதாவது சொல்லி தரணும்னா சொல்லுங்கள். எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். உங்கள் டவுட்டெல்லாம்
ஏன் குலோப் ஜாமுன் கரைஞ்சி போடும்போது அந்த மாதிரி இது சமையலில் கிச்சனில் ஏதாவது டவுட்டு எல்லாம் இருந்தாலும் எல்லாம் கிளியர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு சமையலில் ரெஸ்க்யூ பண்ணி தரேன், உங்களை காப்பாற்றுறேன். என்ன மாதிரி பண்ணணும், நீங்கள் எப்படி பண்ணால் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும் எல்லாம் சொல்லித்தரேன். நல்லா சேனலை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐட்டன் பண்ணிக்கோங்க. அப்போ வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.